ஐயா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமாவோ? இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ? ஆமா, கொஞ்சம் நாம இன்னும் கொஞ்சம் அன்பா பேசிருக்கலாமோ? இல்ல அன்பா பேசிருக்கலாமோ? அட இப்ப இன்னைக்கு இப்ப இல்லாத போது நம்ம நிறைய இல்லாத போது நாம வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அதான் இல்லாத போது நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா ஆள் இல்லைங்கய்யா. அது அன்னைக்கு விட்டுட்டுமோ, மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அன்னைக்கு விட்டுட்டுமோன்ற எண்ணம் வருது இல்லையா? கண்டிப்பாங்க. யார் மேல வருது, எப்படி வருது, அதான் கேள்வி. அப்பா அம்மா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. உடம்புல எது எரிச்சல் இருந்தது மாதிரி சொல்லி இருந்துச்சுங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த மாதிரிமா உங்களுக்கு ஏதாவது சக்கரை, அந்த காலத்துல சக்கரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னான். இந்த பையனுக்குள்ள உடம்பு நல்லாதான் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத, கடைக்கு போ அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நானா இருந்தா நான் கூட்டிட்டு போய் பாத்துருக்கலாமோ? சரியா சொல்றீங்க. அங்கதான் அவங்க பையனுக்கு செலவாயிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு எங்களுடைய பையனுக்கும் உடம்பு சரியில்லைங்க. அப்போ அவங்க பையனுக்கும் உடம்பு சரியில்லை, பேரனுக்கும் உடம்பு சரியில்லை. பையனுக்கு எங்க அம்மா என்ன நினைச்சாங்களோ, நம்மள பாக்குறதா பையனை பாக்குறதா, ஒருத்தன் சம்பாதிச்சு என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா, அவங்க ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு ஒரே அடி இருக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உள் மனசுல சொல்லணுங்க. எதுவுமே மனசுல என்கிட்ட ஒரு தாய் பல விதமா சிந்தனை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம கஷ்டப்பட்டுதாங்க வளர்த்துருப்பாங்க. அங்க நம்ம கடமையை தவறிட்டுங்க. நான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்திருந்தா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. நான் கடமையிலிருந்து தவறிட்டேன். சரி, சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இல்ல. அது எதுக்காக இந்த தலைப்பு வச்சோம்னா, மனசுல இருக்கிறத இப்படி பேசணும், எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை, மனசு பாரம் குறையும் இல்லையா? அந்த பாவத்துக்கு நான் ஆளாக கூடாதுங்க. நல்லது நல்லது, நன்றிங்க. மன்னிக்கணுங்க எங்க அம்மா. சரி 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 சரி, நன்றி 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 நன்றி.